அமாவாசையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் நிறைய இருக்கு. அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அன்னைக்கு நம்ம வாசற்படியில நம்ம கோலமே போட மாட்டோம். நம்ம முன்னோர்களின் படத்தை நம்ம சுவாமி கிட்ட நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் போய் அவற்றிக்கீரை கொடுப்பாங்க மாட்டுக்கு. எல்லாரும் அவற்றிக்கீரை கொடுக்கக்கூடாது. அமாவாசையில் எப்போவுமே நம்ம ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா ஆண்கள் தான் எல்லா காரியங்களும் செய்யணும், கர்ம காரியங்கள் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பொதுவாக அமாவாசை அப்படின்றது எதற்காகனா, அந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அமாவாசையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் நிறைய இருக்கு. அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அமாவாசை அப்படின்றது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு சுவாமி கிட்ட படையல் போட்டு பூஜை செய்து அப்படி பண்றாங்க. ஆனா அமாவாசை அப்படின்றது அந்த தினம் நம்ம முன்னோர்களுக்கான தினம். நம் முன்னோர்கள் நம்மை வீடு தேடி வருவதாக ஐதீகம். அன்னைக்கு நம்ம வாசற்படியில நம்ம கோலமே போட மாட்டோம். ஏன்னாக்கா கோலம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல விஷயத்துக்காக செய்யறது, இறைவன் வருவதற்கான ஒரு இதுவா தான் நம்ம அதை பார்ப்போம். ஆகவே நம்ம அமாவாசையில கோலமே போட மாட்டோம். அன்றைய தினத்துல நம்ம முன்னோர்களின் படத்தை நம்ம சுவாமி கிட்ட நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம முன்னோர்களின் படத்தை தனியா அதுக்குன்ற ஒரு இடத்துல நம்ம வைத்து, அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி நம்ம ஒரு தண்ணீர் வைத்து படையல் போட்டு பூஜை செய்யறவங்க படையல் போட்டு பூஜை செய்து அவர்களின் ஆசை பெற்று காகத்திற்கு சாதம் வைக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். அதாவது இன்னைக்கு சாஸ்திரையில் ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆகவே நம்ம வேலைக்கு போகணும், நம்மளுடைய நேரம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேரால தர்ப்பணம் சாஸ்திரையில கூப்பிட்டு நம்ம கொடுக்க முடியறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அந்தணர்கள் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் ஏர்வை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம காலத்தின் சூழலை நம்ம கருத்துல கொண்டு நாமளே நம்ம வீட்டுல தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு பித்தளை தட்டு, ஒரு பித்தளையில ஒரு சொம்பு நீங்க வாங்கிக்கோங்க. அதுல தண்ணீர் எடுத்து அதுல நீங்க எள்ளை போடலாம். எள்ளு போடுறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அது கூட நிறைய பேருக்கு குழப்பம் வரும். நீங்க அது வேணாம். அந்த தண்ணியில எள்ளை போட்டுருங்க. எள்ளை போட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல ஒரு மணப்பலகையை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அதுல உங்க கையில நம்ம இந்த இடத்துல, அதாவது இதுதான் நம்ம பித்ருக்களுக்காக நம்ம ஜலம் விடுற இடம். அந்த எள்ளு கலந்த தண்ணியை நீங்க அந்த தட்டுல இப்படி விடும்போது உங்க முன்னோர்கள் யாரு உங்க பேர் தெரியுமோ, இல்ல அம்மாவோ அப்பாவோ யாரோட பேரோ அவங்க பேரை சொல்லி நம்ம தர்ப்பயாமி 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 நம்ம 3 தடவை அந்த தண்ணீரை அதுல விடணும். அப்படி விடும்போது அது அவர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்கும் போது அது அவர்களை சென்று சேர்ந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரும். சில பேர் கேட்பாங்க, அவங்க தான் இறந்துட்டாங்களே, இறந்து தெய்வம் கிட்ட போயிட்டாங்களே, அவங்க இன்னொரு பிறவி எடுத்திருப்பாங்களே, அப்ப அவங்களுக்கு எதுக்கு நாம இதை பண்ணணும், இது எப்படி அவங்கள போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க கவனமா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம பணம் அனுப்புவோம். எப்படி அனுப்புவோம்? நம்ம இந்திய மணியில நம்ம அனுப்புவோம். அவங்க எப்படி அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, அங்க இருக்கிற மணியில கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் பித்ரு தேவதைகள் பண்ணுவாங்க. நீங்க உங்க முன்னோர்களை நினைத்து வழிபட்டு காக்கைக்கு சாதம் வைக்கும் போதோ, நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் போதோ அதை பித்ரு தேவதைகள் உங்க முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க இறைவன் கிட்ட இருக்கலாம், அடுத்த பிறவி எடுத்திருக்கலாம், ஏதோ அவங்க கர்மாவால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கலாம். சில பேர் ரொம்ப பசியில இருப்பாங்க, 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம இருப்பாங்க. இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம கையில 1 ரூபா கூட காசு இருக்காது. திடீர்னு ஒருத்தர் ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. ரொம்ப பசியில வாடிட்டு இருப்போம். திடீர்னு யாரோ ஒருத்தர் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுதான் பித்ரு தெய்வதைகள். இந்த பிறவியில் அவங்க என்ன மாதிரியான பிறவி எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கோ, நாம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை அவங்களுக்கு நன்மையான ஒரு இதில் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆகவே இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் போய் அவற்றிக்கீரை கொடுப்பாங்க மாட்டுக்கு. எல்லாரும் அவற்றிக்கீரை கொடுக்க கூடாது. அம்மாவோ அப்பாவோ இல்லாதவங்க மட்டும்தான் பசுமாட்டிற்கு அவற்றிக்கீரை கொடுக்கணும். அப்படி இல்லாதவங்க, அதாவது நார்மலா பித்ரு தோஷம் உள்ளவங்க
நார்மலாக நம்ம முன்னோர்களின் அருளை பெறணும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா, பசுமாட்டிற்கு வெல்லம், ஏலக்காய், அரிசி இது மூணுத்தையும் ஒன்னா கலந்து நம்ம கொடுக்கலாம். சப்பாத்தி கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் போது நம்ம முன்னோர்களின் ஆசையை பெற முடியும். ஏன்னா நிறைய பேரால தர்ப்பணம் கொடுக்க முடியாது. வீட்டுல பூஜை செய்யறதுக்கு கூட சில பேருக்கு நேரம் இருக்காது. அப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க போய் காக்கைக்கு சாதம் வைத்து வானத்தை பார்த்து சூரிய பகவானை பார்த்து அவரை வணங்கி உங்க முன்னோர்களை நினைத்து நீங்க ஆசை பெறலாம். அதுவே உங்களுக்கு நிறைய நன்மைகளை தேடி தரும். அது அமாவாசையில எப்பவுமே நம்ம ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா ஆண்கள் தான் எல்லா காரியங்களும் செய்யணும், கர்ம காரியங்கள் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பெண்களும் தங்கள் தாய் தந்தையருக்கு ஈமை கிரியை செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், பிண்டம் வைக்கலாம், ஒவ்வொரு வருஷமும் தவசம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு ஆணை சுமக்கிறதே பெண் தான். அந்த வயிற்றுல தான் ஒரு தாயோட வயிற்றுல தான் ஆணும் பிறக்கிறோம், பெண்ணும் பிறக்கிறோம், எல்லா பாலினங்களும் பிறக்கிறோம். ஆகவே எல்லா பாலினங்களுக்குமே அவங்களுடைய தாய் தந்தையருக்கு எப்படி ஒரு தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது அவங்கள நம்ம பார்த்துக்கிறதுக்கான உரிமை இருக்கோ எல்லாருக்கும் சமமா, அதே மாதிரி அவங்க இறந்த பிறகும் அவங்களுக்கு கர்ம காரியம் செய்யறதுக்கு எல்லாருக்குமே சமமான உரிமை இருக்கு. எல்லார் வீட்லயும் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு பெரியவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ஒண்ணுமே பண்ணாம விட்டுருவாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல பண்ணும்போது சேர்ந்து போய் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கும்போது இன்னைக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப குறைவு. எல்லாரும் தனித்தனியா இருக்கும். ஆகவே எல்லாருமே தனித்தனியா செய்யலாம். அதே மாதிரியே ஒரு பெண் கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போயிட்டா அவங்களுக்கு பெற்றோர்களோட இருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் முடிஞ்சிடுச்சு அப்படின்றதும் ரொம்ப தப்பு. இடுகாட்டுக்கு போனாக்கா அவங்க மனதளவுல பாதிக்கப்படுவாங்க, இடுகாட்டுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்ற அந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ம இனி தூக்கி போட்டுரும். ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் தான், அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள், மாதவிடாய் நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லாமே செய்யலாம். நீங்க உங்க மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க, அவங்களோட படத்தை வச்சு நீங்க வீட்டுல அமாவாசை கும்பிடுறீங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து உங்களுடைய தாய் தந்தையருடைய படத்தையும் வைத்து நீங்க எல்லாருக்குமே சேர்த்து அமாவாசை கும்பிடலாம். அதே மாதிரி உங்க அம்மா அப்பாவோ யாரோ இறந்துட்டாங்க, அவங்களோட நினைவு நாள் வருதுன்னா வீட்டில் அவங்களோட படங்களை வைத்து நீங்க அவங்களுக்கான தவசம் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிண்டம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாக்கா நீங்க பிண்டம் வைக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். எல்லாமே பெண்களும் செய்யலாம். சில பேர்கிட்ட படங்கள் இருக்காது, முன்னோர்களுடைய படங்கள் இருக்காது. நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம். நீங்க ஒரு மணப்பலகை போட்டு அதுல ஒரு விளக்கேற்றி வச்சு அங்க ஒரு தண்ணி வச்சு அங்க நீங்க படையல் போட்டு இது சாப்பாடோ ஏதோ ஒன்று வச்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி நீங்க காக்காவுக்கு சாதம் வைத்து சூரிய பகவானை பார்த்து வணங்கலாம். அதாவது என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது, நம்ம ஒரு சுவாமிக்கும் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்றோம், நம்ம பித்ருக்களுக்கு என்ன மந்திரம் சொல்லி நம்ம வழிபடுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்க முன்னோர்களுடைய ஆசி பெற முடியும். ஓம் பித்ருகணாய வித்மஹே ஜெகத்தாரணி தீமஹி தன்னோ பித்ரு பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க தினமும் நீங்க சுவாமி ரூம்ல வணங்கும் போதும் சரி, உங்க முன்னோர்கள் படத்தை வணங்கும் போதும் சரி, இந்த முன்னோர்களுக்கான இந்த காயத்ரியை நீங்க சொல்லும் போது கண்டிப்பா உங்க முன்னோர்களின் ஆசியை நீங்க பெற முடியும்.